ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நாள் ஒரு கனவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா. ஸோ இதோட இன்ட்ரோ நான் ரொம்பவே சொதப்பி வச்சுருந்துருப்பேன். இது வந்து ஒன் ஷாட்டாக நான் பார்க்கலான்னு நினச்சேன். பட் நான் இப்போ அது மினி எஃப்எஃபாக போடலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா எப்படியும் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் வந்துடும். நான் இதை சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன். அண்டு நிறைய பேர் நல்லாவே லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எப்படி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வெறும் இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கே நல்லாவே ரீச் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. அப்புறம் விமின் ஒன் ஷாட் அந்த சோப் ஸ்டோரி, அவங்க 2 பேரோட அந்த காம்போ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிகாஸ் அது எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டோரி. நல்லாவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். போன பாட்டு எதோடு முடிச்சிருந்தேன்னா, நம்ம ஜேகேவும் அந்த ஐலாண்டுக்கு வந்து அவரோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பார். ஸோ ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் தான் நம்ம ஜேகேவோட அப்பாவும் கால் பண்ணி பேசியிருந்துருப்பாங்க. அதோட தான் நான் முடிச்சிருந்தோம். ஸோ வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். இப்போது ஒரு ஆஃப்டர்நூன் அப்படியே நம்ம ஜேகேக்கு ரொம்ப பசிக்குது. பிகாஸ் ட்ராவல் ட்ரையார்டில் அவர் வந்து தூங்கிட்டார். அந்தளவுக்கு எதுவுமே சாப்பிட்ருக்கவும் மாட்டார். ரொம்பவே பசிக்குது அவருக்கு. ஒரு மாதிரி பயங்கரமாக பாடியெல்லாம் பெயினாக இருக்குது. ஸோ அப்படியே அவர் போயிட்டு நல்லா ஒரு ஹாட் ஸ்ட்ரீம் பாத் எடுத்துகிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அவர் கேஷுவலாக ஒரு டிஷர்ட்டு, ஒரு நார்மல் ஒரு கேஷுவல் பேண்ட் போட்டுட்டு ஷூ வேர் பண்ணிவிட்டு அப்படியே கூலிங் கிளாஸ் வேர் பண்ணிவிட்டு ரூம்லேருந்து வெளியே வராங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது. பிகாஸ் எனி டைமோ ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு அதெல்லாம் ஏதோ தெரியாது. இப்போ வந்து ஏதோ தனியாக யாரோ இல்லாத காட்டில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது அவருக்கு. அப்படியே திங்க் பண்ணிவிட்டு சரி என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபோனை சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே கீழே போகிறாங்க. போனால் அவருக்கு பசிக்குது. ஸோ நல்லா ரெஸ்டாரண்ட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ அங்கேயே ஃபுட் கிடைக்கும். பட் நம்ம ஜேகே வந்து சரி நியூவாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து அந்த பக்கத்தில் இருக்க பிளேஸ் ஏதாச்சும் நல்ல ஃபுட்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவர் ஒரு மார்க்கெட் சைடு தான் போகிறாங்க. போனால் அங்கே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு அண்ட் நிறைய ஃப்ரெஷ்ஷு அந்த சீ ஃபுட்ஸு, ஏன்னா அது பீச் பக்கத்தில் இருக்கிறதால நிறைய வெரைட்டியான சீ ஃபுட்ஸ் இருக்குது. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஜேகே அது எல்லாத்தையுமே சும்மா வாக்கிங் வேல தான் போயிட்டுருக்காங்க. பிகாஸ் ஒரு கார்லலாம் வரல. ஸோ அதனால் நல்லா ஒரு வாக் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமிங் அப்படியே ஒரு மாதிரி நல்லா இளவும் வெயில், அந்தளவுக்கு அந்த இடத்துல வந்து சன் பிரைட்டாக இருக்குது. பட் அந்தளவுக்கு ஹாட்டாலாம் இல்லை. ஒரு மாதிரி அந்த ஏரே வந்து நல்லா சில்லுன்னு இருக்குது. அந்த காற்றுல நம்ம ஜேகே சும்மா அப்படியே அந்த ரோட்டில் சும்மா நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ரோட்டில் அப்படியே அந்த பப்பீஸ்லாம் போகிறது, அப்புறம் இந்த குட்டீஸ் விளையாடுறது, அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு பீப்புள்ஸ்லாம் சாப்பிட்றது, அதெல்லாம் ஒரு மாதிரி வியோடாக பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த அந்த ஃபோனில் அந்த மேப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த மேப்லேயே ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்ருக்காங்க. நல்ல பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டாக. ஸோ அங்கே போனால் ரொம்ப ரிச்சாக இல்லை, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அந்த மாதிரி பிளேஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறாங்க. போனால் நம்ம ஜேகேக்கு எல்லா ஃபுட்ஸும் கிடைக்கிது. ஸோ அவரும் போயிட்டு அவருக்கு பிடிச்ச ஒரு அந்த ப்ரான் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு 2-3 ஆர்டர் பண்ணி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காடுறாங்க. அவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருப்பாங்க அந்த ஃபுட்டை. அவருக்கு அந்த விண்டோ மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அவுட் சைடில் இருக்க பீப்புள்ஸு அந்த பிளேசஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த ரஷ்ஷாக இருக்க அந்த பீப்புள்ஸ்லாம் ஒரு மாதிரி அங்கேயும் எங்கேயும் போய்க்கிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குது அந்த இடமே. அப்படியே நம்ம ஜேகே மட்டும்தான் ஒரு மாதிரி தனியாக இருக்கார். ஸோ அவருக்கு எந்த திங்கிங்கும் இல்லை. சும்மா அவரோட ஃபோனை தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஜேகேவும் அவரோட பில்லை பே பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு அப்படியே அந்த ரோட்டில் அதாவது அந்த ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி தான் நம்ம ஜேகேவும் அவரோட ரெஸ்டாரண்ட்கே போய் மறுபடியும் ரீச் ஆகிடுறாங்க. போயிட்டு இப்போது அவர் நல்லாவே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட அந்த விண்டோ வழியாக அந்த சீயை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த சன்செட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ
அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஒரு 6 அந்த மாதிரி இருக்கும், 6-7 இருக்கும். ஜிகேக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, ரொம்ப போர் அடிக்குது அவருக்கு தனியாகவே அந்த ரூமில் இருந்து. ஸோ அப்படியே நம்ம ஜேகே தான் கீழே இறங்கி வராங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து ரெடி ஆகிட்டு ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட், ஒரு நார்மல் கேஷுவலாக ஒரு லோயர் மாதிரி வேர் பண்ணிவிட்டு ஷூ போட்டுட்டு அவர் பாட்டு கீழே இறங்கி வந்துட்டு அப்படியே ஒரு கேப் தான் புக் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் கீழே இறங்கி போகணும் இல்லையா, அதனால் அந்த கேபை புக் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த பீச்சுக்கு தான் போகிறாங்க. அவர் ரெஸ்டாரண்ட்லேருந்து பீச் வந்து கொஞ்சம் தொலைவு. ஸோ அப்படியே அந்த பீச்சுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அப்படியே போகிற வழியெல்லாம் அந்த மலையில் இந்த காரு இறங்கி போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி வளைஞ்சி ஜிக்கு ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படியே காரில் சாஞ்சிட்டு ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு திங்கிங்கும் இல்லை, அப்படியே பிளைண்டாக இருக்குது அவர் மைண்டு. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு பக்கம் நம்ம ஏங்க இருக்கோம், நமக்குலாம் இதெல்லாம் செட்டே ஆகாது, ஏதோ போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே நம்ம ஜேகே தான் அப்படியே அந்த கேப்பில் அந்த பீச் தான் போய் ரீச் ஆகுறாங்க. ஸோ அந்த பீச் போனால் நல்லா ஈவினிங் டைம் ஒரு 7 இருக்கும், 7 ஒரு 7-7:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப லாங் தானே அந்த ரீச் ஆகிறதுக்கு. அப்படியே ஒரு மாதிரி அந்த கீழே அந்த பீச் கிட்ட வரும்போதே அந்த பீச்சோட ஸ்மெல்லு, ஒரு மாதிரி அந்த காற்று நல்லா சில்லுன்னு இருக்குது. அந்த காற்று ஜிக்கிக்கு நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ஹேரெல்லாம் ஒரு மாதிரி மர்சி ஆகிட்டுருக்கு. அப்படியே இறங்கி கீழே அவரோட பர்ஸில் இருந்துட்டு கேஷ் எடுத்து பே பண்ணிவிட்டு அந்த என்ட்ரன்ஸ் தான் பீச்சோட என்ட்ரன்ஸ். ஸோ அப்படியே இறங்கி அவர் பாட்டுக்கு உள்ள அந்த மண்ணில், கடல் பீச் மண் இருக்கியா, ஸோ நல்லா வார்மாக இருக்குது. அப்போ தான் சன்செட் ஆகிருக்கும் அந்த மண்ணெல்லாம் ஒரு மாதிரி. ஸோ அப்படியே அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. அவர் பாட்டுக்கு சீக்கிட்டே இருக்க நெருங்கி போய்கிட்டே இருக்காங்க. பக்கம் போக போக அந்த சீயோட சவுண்டும் அப்படி அந்த அலையோட சவுண்டு அப்படி கேட்குது நம்ம ஜிகேக்கு. அண்ட் அந்த காற்று அவ்வளோ சில்லுன்னு நம்ம ஜிகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறந்து அப்படியே அந்த நேச்சர் கூட தான் இறங்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது அவருக்கு. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே நல்ல மூச்சு இழுத்து வாங்குறாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவருக்கு அந்த மைண்டு. இழுத்து வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே அந்தளவுக்கு பீப்புள்ஸ் இல்லை, அங்கங்கே ஒரு 1-2 பேர் அந்த மாதிரி ஜிகே இருக்க கொஞ்சம் லாங்காகவே இருக்குது உள்ள அந்த தண்ணிக்கிட்ட. ஸோ தண்ணிக்கிட்ட கொஞ்சம் தொலைவாக ஒரு 20 feet அந்த மாதிரியில் போயிட்டு கொஞ்சம் ஈரமான அந்த மண்ணில் லைட்டாக அவர் என்ன பண்ணுறாங்க, அவரோட அந்த ஃபேண்ட்டு அப்படியே லைட்டாக இது பண்ணிவிட்டு அப்படியே உட்காடுறாங்க. ஸோ அதை டிஷர்ட்டு மேலே தூக்கிட்டு லைட்டாக உட்காடுறாங்க. ஸோ அப்படியே உட்காந்துட்டு அவரோட 2 ஹேண்ட்ஸ் அப்படியே 2 அந்த கால் இருக்கு இல்லையா முட்டி, அதை நல்லா குவிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்கு. அப்படியே அவர் உக்காந்துட்டு ஆப்போசிட்டில் மேலே நல்லா மூன் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மூன் வந்து நல்லா அதை பௌர்ணமி. ஸோ ஃபுல்லாக நல்லா பெரிய மூன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சீ வியூக்கு அந்த இருட்டில் அந்த குளிரில் நிலாவோட வெளிச்சம், அதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த பீச்சோட மண் மேலே அவ்வளோ ஒரு மாதிரி நம்ம அந்த வெளிச்சத்தில் ஜிகே எப்படி இருக்காங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டைமண்ட் மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஷேட் அப்படியே அவரோட ஸ்கின்னுக்கு அவருக்கும் அவரோட ஐஸ்க்கும் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அவர் அதை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நிலாவை மேலே இருக்க ஸ்டார்ஸை ஒரு மாதிரி சும்மா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த ஸ்கையில் ஒரு வால் நட்சத்திரம் தெரியும் இல்லையா, ஸோ அது மாதிரி ஒன்று பாஸ் ஆகுது. ஜேகே லைட்டாக அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் அவருக்கு எந்த ஒரு ப்ரேயரும் இல்லை, சும்மா அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நல்லா இருக்குல்ல இந்த பிளேஸ், இதை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு மாதிரி அலோனாக இருக்குது. கூட யாராச்சும் நமக்கு பிடிச்சவங்க இருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் போல இருக்குது. இதுதான் நம்ம டேட் சொல்லியிருப்பாங்களோ, ஒருவேளை உனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னரை பாரு அப்படி சொல்லிட்டு.
பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறாங்க? பார்த்ததும் ஒரு பர்சனை இவங்க தான் நம்ம லைஃப் லாங் வரைக்கும் நம்ம லைஃப்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷங்கள்லாம் எப்படி தான் இவங்க முடிவை எடுக்கிறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி அந்த அந்த மூணையே பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாருமே மனுஷங்க தான். ஸோ ஏன் நம்ம இன்னொரு மனுஷங்களை டிபெண்ட் பண்ணி வாழணும்? ஏன் எல்லோரும் அவங்கவுங்களுக்குன்னு இருக்க ஃபீலிங்ஸை அவங்கவுங்க இது பண்ணி அதை ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு அதை இன்னொரு பர்சன்கிட்ட டிபெண்ட் பண்ணி அவங்களோட லவ்க்காக காத்துட்டு இருக்கிறது, அவங்க கூட லைஃப் லாங் வாழ்கிறது என்ன ஒரு போரிங்கான லைஃப் அப்படின்ற மாதிரி அந்த மூணை பார்த்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தா டைம் அங்கேயே 10 ஆகிடுது. ஸோ ஜேகேக்கு அது ஞாபகமே இல்லை. அவர் பாட்டுக்கு நல்லாவே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. டைம் போனதே தெரியல. நல்லா அந்த வாட்டர் இருக்க ஸோ மேலே வர ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் அந்த மண்ணிக்கிட்டலாம் வருது. ஜேகேயோட அந்த அவரோட ஷூ கிட்ட வர்றதுக்கு ஒரு 5 இன்ச் ஒரு 5 or 10 இன்ச் அந்த மாதிரி தான். அவ்வளோ அந்த வாட்டர் நல்லாவே ஸ்ப்ளிட் ஆகிட்டு அலை அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த சத்தம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஜிகே தான் சரி நல்லா தூங்கிட்டோம், தூக்கம் வரல. அங்கே இருந்தாலும் அதே தான், இங்கே இருந்தாலும் அதே தான். அங்கே 4 செவத்துக்குள்ளே செவத்தை வெறிக்க பார்க்குறது அப்படின்ற மாதிரி இங்கேயே அப்படியே சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் அக்கம் பக்கத்தில் பார்க்குறாங்க. ஸோ அங்கே யாருமே இல்லை. ஸோ எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஜேகே மட்டும்தான் இருக்காங்க. இப்போ ஜேகே, அந்த பீச்சோட சவுண்ட், அப்புறம் மேலே இருக்க நம்ம ஸ்டார்ஸ் அண்ட் மூன், அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிற அந்த மூனோட லைட்ஸ் அப்படியே அவர் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான ரொம்ப கூலிங்கான அந்த ஹேரை வாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த கடலை பார்த்துட்ருக்காங்க. அதுவும் அந்த நீளமான அந்த நிலா வெளிச்சத்தில் படுற அந்த கடலோட கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மாதிரி கண்ணை பறிக்கிற கலரு. அது மேலே அந்த டால்ஃபின்ஸ், அந்த மீன்கள்லாம் ஒரு மாதிரி நல்லாவே அதோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுதுங்களா. ஸோ ஒரு மாதிரி அந்த தாவி ஒரு மாதிரி ஜாலியாக கொஞ்சம் லாங்கில் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஜேகே அவருக்கே தெரியாமல் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இப்போ தூரத்துலேருந்து நம்ம ஜேகேக்கு ஒரு சின்ன சவுண்ட் மாதிரி கேட்குது. இப்போது நம்ம ஜேகே அப்படியே அதை என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஜேகேவே யாரோ ஒரு ட்வைஸ் பார்த்துட்டே இருக்குது. ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்க்குது. ஜேகேக்கு நமக்கு ஒரு தோணும்ல, நம்மளை யாரோ பார்த்துட்ருக்காங்கன்னா ஒரு மாதிரி சின்னதாக ஒரு சென்ஸ் ஆகும்ல. அந்த மாதிரி ஜேகே லைட்டாக அவரோட கான்ஷியஸ்க்கு ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. ஸோ பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட், பேக் சைடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேகே சட்டுன்னு அங்கேருந்து எழுந்துட்டு அப்படியே சும்மா அந்த வாட்டரில் தான் ஒரு மாதிரி நனையலான்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஷூஸை கலட்டி ஓரமாக வச்சுட்டு சும்மா அந்த வாட்டரில் போயிட்டு அவரோட அந்த பேண்ட்டெல்லாம் மேலே ஏற்றிட்டு லைட்டாக அவரோட காலை போய் நனைச்சிட்டு ஈரத்தில் சும்மா லைட்டாக அப்படியே இறங்கிட்டுருக்காங்க அந்த தண்ணியில். ஒரு மாதிரி நல்லா சில்லுன்னு அவ்வளோ அழகாக அப்படியே இறங்கி லைட்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ பேக்லேருந்து ஒரு வாய்ஸ் நம்ம ஜேகே கிட்ட கேட்குது, என்ன பண்ணுறேன் இந்த நேரத்தில் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேகே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி அவரோட பேக் சைடில் ஒரு மாதிரி கண்ணு கூசுது அவருக்கு. அவ்வளோ ஒரு மாதிரி பிரைட்டான ஒரு ஸ்கின் டோனில் ஒரு பர்சன் அப்படியே அப்படி இருக்கார். அவரால் சட்டுன்னு அந்த ஃபேஸை பார்க்கவே முடியல. அவ்வளோ பிரைட்டாக இருக்குது அந்த வெளிச்சம், அந்த நம்ம மூனோட வெளிச்சம் அப்படி இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் ஒரு மாதிரி நம்ம ஜேகே அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் ஒரு மாதிரி பிரைட்டான ஸ்மைல், அவ்வளோ அழகாக இருக்குது அவரோட அந்த டீத். அப்படி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு கேட்குறாங்க, இங்கே என்ன பண்ணுற இந்த நேரத்தில், தண்ணியில் விளாண்டுட்ருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜேகே என்ன புரியல, என்கிட்டயா பேசுகிற
அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த பர்சனை பார்த்து. உன்னை தான் கேட்குறேன், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. சும்மா போர் அடிக்குது, அதான் கால் நினைக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, நான் நினச்சேன் நீ என்னமோ தண்ணியில் இறங்கி சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பேசுகிறாங்க. ஸோ ஜேகேக்கு லைட்டாக ஸ்மைல் வந்துடுது. அவரோட வந்து பன்னி ஸ்மைல் காட்டுறாங்க. அவர் அந்த மாதிரிலாம் சிரித்ததே இல்லை. ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் வந்துடுது. அந்த பர்சனை பார்த்ததும் அவர் பேசுகிறது கேட்டதும் அவருக்கே தெரியல அது என்ன ஒரு ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சின்னதாக ஒரு ஃபேஸ் ஆகிடுது. அந்த பன்னி ஸ்மைல் காட்டிட்டு, நான் எதுக்கு சூசைட் பண்ணிக்கணும், நான் பண்ணுற டார்ச்சரில் தான் என்ன கீழே இருக்கவங்க சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க ஒரு மாதிரி. இந்த சைடு அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். அவர் அப்படியே ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்படியா நீ என்ன அவ்வளோவா கல் நெஞ்சுக்கார அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேபி எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, கம்பல் பண்ணி என்னை இங்கே அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அங்கேருந்து லைட்டாக அந்த மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு மாதிரி தட்டிட்டு அந்த பீச்லேருந்து வெளியே அந்த வாட்டர்லேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்க அந்த பர்சனை நோக்கி. ஸோ அந்த பர்சன் எங்கன்னா நம்ம ஜேகே ஷூ கலட்டி வச்சுருக்காங்களே அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அப்படியே அவரோட வெறும் கால் தான். ஸோ அதான் சொல்லுவாங்களே அந்த ஷூவெல்லாம் இல்லாத வெறும் கால். அவரோட ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதை ஒயிட் பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பர்சன் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்க. அந்த மூன் லைட்டில் அப்படியே மில்கி ஸ்கின்னு அப்படி இருக்கு. அவரோட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பறந்துட்டுருக்கு. அவரை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு குழந்த மாதிரி அவரோட ஹேரை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்சைட் ஜேகே அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு ஜிமின் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு வராங்க. எஸ்ட்ரா அந்த பர்சன் நம்ம ஜிமின் தான். அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு வராங்க. ஜிமின் ஒரு மாதிரி அவரோட ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே கேட்குறாங்க. அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி காற்றுல ஆடிட்டுருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. அப்படியே அந்த ட்ரெஸ் லைட்டாக அப்படியே மேலெல்லாம் அப்படியே தூக்குது அந்த காற்றுல. ஜேகேக்கோ ஜிமின்கோ அவரோட ஷர்ட்ஸ்லாம் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே ஜேகே ஜிமின் கிட்ட தான் வராங்க. வந்துட்டு நிற்கிறாங்க ஒரு ஷூ கிட்ட தான். ஜிமின் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே ஃபேஸே பார்த்துட்டு அப்படியே அவரை சொல்கிறாங்க, என் பேர் ஜிமின், உன்னோட நேம் அப்படின்ட்டு. என் பேர் ஜாங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. ஜேகேவும் கொடுக்கலாமா வேண்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிற? இல்லை, திடீர்னுட்டு வாண்டடாக வந்து என்கிட்ட பேசுகிறியே, உங்ககிட்ட ஹேண்ட்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு திங்க் பண்ணுற அப்படின்றாங்க. ஜிமின் அப்படி சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி. அந்த ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்குது ஜிமினுக்கு. தைரியமாக கொடுக்கலாம், நான் ஒன்று இன்னும் பண்ணிட மாட்டேன் கடத்திட்டு போய் அப்படின்றாங்க. ஓ, என்ன கடத்துகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஓ, நீ அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்க, உனக்கு கடத்திடுவாங்கன்னு பயம் இல்லையா? என்னக்குலாம் யாரும் கடத்திட மாட்டாங்க. எனக்கு மோஸ்ட்லி என்னை காப்பாற்றிக்கிறதுக்கான தேவையான எல்லா தற்காப்புகளையும் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்படியா, என்னை அடிப்பியோ அப்படின்னு கேட்குறாங்க. நான்லாம் சும்மா யாரையோலாம் அடிக்க மாட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தால் என்னை நான் பாதுகாத்துப்பேன் அப்படின்றாங்க. வாவ், இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஸ்மைல் பண்ணுறாங்க. அவனோட ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிமினை பார்த்து அவரையே தெரியாமல், அதாவது அவருக்கே அறியாமல் அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்த நம்ம ஜிமின் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே ஜிமினோட ஐஸ் அப்படியே ஜேகேவே அப்படியே மீட் ஆகுது. ஜேகேவோட ஐஸோட சேர்த்து ஒரு மாதிரி ஜேகேவும் ஜிமினை அப்படி பார்த்துட்ருக்காங்க. அந்த ஐஸ் ஜேகேவை என்னமோ பண்ணுது. அந்த ஐஸாக இருக்க டீப்பாக அவர் பார்த்துட்டே இருக்காங்க. அவ்வளோதான், அவருக்கு அந்த ஐஸ் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. அந்த காற்றோட குளிர், அந்த காற்றோட சத்தம், அலையோட சத்தம், ஜிமினோட ஐஸ், அந்த ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஒரு 10 இன்ச் கேப் அந்த மாதிரில தான் நின்று பேசிகிட்ருக்காங்க. அவ்வளோ க்ளோஸ்அப்பில் நம்ம ஜிமின் நம்ம ஜேகே ரெண்டு பேரோட ஃபேஸ் அவ்வளோ நெருக்கத்தில். ஜேகேக்கு என்னன்னே தெரில, லைட்டாக அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரோட ஹார்ட் பீட் லைட்டாக ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது.
அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. என்னன்னே தெரியல. அவருக்கு லைட்டாக அந்த ஹார்ட் பீட் ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது. ஜேகே அந்த ஐஸ்லேருந்து அவர் ஐஸை எடுக்க பார்க்குறாங்க. பட் அவரால் அந்த ஐஸை வந்து ரிமூவ் பண்ணவே முடியல. அவ்வளோ மின்னுது அந்த ஐஸு. அந்த ஃபீஸ், அந்த நோஸ், அந்த லிப்ஸ், அவ்வளோ ஸ்மைல் பண்ணுற அந்த ஒரு மாதிரி பேர்ல் மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்க முத்து மாதிரி இருக்க அவரோட அந்த பல், ஜிமினோட பல் அவ்வளோ சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக அப்படி இருக்குது. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் இங்கே தான் இருக்கேன், இந்த ஊரில் நான் உன்னை பார்த்ததே இல்லையே, நான் இங்கே தான் எப்போவுமே இந்த டைமில் வருவேன். ஸோ அதான் உன்னை பார்க்கும்போது நீ ஏதோ தண்ணிக்குள்ளே சூசைட் பண்ணிக்க போயிட்டியோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். அதனால தான் உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். மற்றபடி நான் உன்னை எதோ டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸை அப்படியே கொடுக்க போயிருந்துருப்பாங்க. ஜிமினுக்கு ஜேகே அவரோட ஹேண்ட்ஸை கொடுக்கவே இல்லையா. ஸோ எடுக்கலான்னு போகும்போது ஜேகே அவரோட ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. ஜிமினை ஒரு மாதிரி அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை டைட்டாக கொடுத்து 2 பேரும் அவங்கள ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு அப்போ தான் நம்ம ஜேகே சொல்கிறாங்க, இல்லை நான் உண்மைதான், இந்த ஊருக்கு புதுசு தான், எனக்கு யாரையும் தெரியாது அந்த அளவுக்கு. ஸோ என்ன செய்கிறது, எனக்கு போர் அடிக்குது. நான் நேற்று தான் வந்தேன். எங்கே இருக்குது, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இந்த பிளேஸை வந்து நான் ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னு வந்துட்டேன். பட்டு ஒரு மாதிரி எனக்கு அலோனாக இருக்க மாதிரி இருக்குது, என்ன செய்யலான்னு தெரியல, அதான் சும்மா இங்கே வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிடா, இந்த பார்ட் இதோட முடிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் ஜோன் போடுறேன், ஓகேவா? அப்புறம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்கடா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்தால் தான் எனக்கும் நெக்ஸ்ட் பார்ட்ஸ்லாம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஜூன் இதை வந்து சீக்கிரமாக போட்டு முடிக்க பார்க்குறேன், ஓகேவா? ஏன்னா டெய்லி அப்லோட் பண்ணுற மாதிரி டைம் கிடச்சதுன்னா டெய்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இல்லைனா வந்து ஒரு 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி இந்த சீரீஸை மட்டும் போட்டு முடிச்சிடுறேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட செகண்ட் சேனல்லேயும் வந்து இன்றைக்கி வீடியோ வரும். நேற்று லாங் வீடியோ போட்டு அது அப்லோட் ஆகலை. ஸோ என்னோடய ரைட்டிங் எஃப்எஃப் மூலமாக இருக்க ஒரு 2 ஷார்ட்டை தான் சின்னதாக மினி வீடியோவாக போடலான் இருக்கேன், மினி எஃப்எஃப் மாதிரி. ஸோ அதுவும் இன்றைக்கி அப்லோட் ஆகும்டா. ஸோ மறக்காமல் அந்த ஸ்டோரியும் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, பாய்.